கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் 12 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த ஸ்டாக் வந்து எதுக்காக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh போர்ட்ஃபோலியோ, ஒரு 1 lakh வச்சு நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்குள்ளே நம்ம இந்த 1 lakh வச்சு எவ்வளவு நம்ம ஒரு 5%லேருந்து 10% ஏர்ன் பண்ணணும், அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ இது எந்தெந்த மாதிரியான ஸ்டாக்குலாம் நம்ம வந்து இந்த 1 month போர்ட்ஃபோலியோக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் வெறித்தனமாக ஏறக்கூடிய சில ஸ்டாக்ஸுகளும் இந்த 1 lakh போர்ட்ஃபோலியோக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிட் கேப் ஸ்டாக்ஸு கொஞ்சமாக இருக்கும், ஒரு 2 இல்லை 3 ஸ்டாக்ஸ் இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டாரில் இருந்தும் ஒரு ஸ்டாக்ஸ் இல்லை 2 ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ ஐடி, பேங்கிங், ஸ்டீல், அப்புறம் ரயில்வே செக்டார், இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகிருக்கோ அது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸ்களை நம்ம இந்த பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நான் ஒரு 1 lakh வச்சுருக்கேன், இதை வச்சு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ 1 மந்த்துக்குள்ளே என்னால் 5லேருந்து 10%க்குள்ளே எனக்கு ஏர்ன் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு மந்த்தும் ஒரு 1 lakh போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது மல்டி இயர் பிரேக் அவுட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2021லேருந்து 24 வரைக்கும் கன்சால்டேஷன்லேயே தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை முதல் முறையாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் வீக்லியில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஒரு பெரிய ப்ளஸ். இப்போது இதை ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நான் ஒரு 12 ஸ்டாக் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் டைவர்ஸ்ஃபை பண்ணி போடுங்க. லார்ஜ் கேப்பில் ஒரு 10,000, அப்படியே ஆவரேஜாகவே நீங்கள் போடலாம். 10,000 போடலாம். ஒரு 50,000 இருந்துச்சுன்னா கூட நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 5,000 போடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக்கோட என்ட்ரியை பார்க்க போகிறோம். ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் கரெக்டாக எஸ்எல் வந்து இந்த இதுக்கு கீழே, அதாவது 1662 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது 2150 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிக். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஸ்டாக் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் ட்ரெண்ட் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 2023லேருந்து 1 இயராக இந்த ட்ரெண்டில் தான் இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒவ்வொரு தடவையும் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த தடவையும் அதுதான் நடந்திருக்கு. இப்போ நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு டெய்லி ஷார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரி கரெக்டாக பார்த்தோம்னா நம்ம என்ட்ரி இந்த 3196க்கு மேலே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம், அதாவது 3196க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல் வந்து நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது 2990க்கு கீழே எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 3624 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ இந்த மார்க்கெட் ஒரு மைனர் கரெக்ஷனில் கரெக்ட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பிக் பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் டைட்டன் கம்பெனி. ஸோ டைட்டன் வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நம்ம வியாழக்கிழமை நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ டைட்டன் கம்பெனி பிரேக் அவுட் ஆகிருக்கு, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்.
ஸோ என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3300 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3824 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டைட்டன் வந்து ஒரு நல்ல ஸ்டாக், உங்களுக்கு மேலே போகிறதுக்கான எல்லா பாசிபிள்ஸும் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பிக் பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் டாடா மோட்டார். ஸோ டாடா மோட்டார் ஒரு நல்ல மீனிங்ஃபுல்லான ஒரு கரெக்ஷன். அந்த கரெக்ஷன் முடிச்சுட்டு அகைன் மறுபடியும் இப்போ புல் பேக் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு 3% மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. 3% மேலே ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை என்ட்ரி எங்கேன்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம இப்போது என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல் பாருங்கள், இந்த விக்குக்கு கீழே இந்த 753 753 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டை வரைக்கும் கூட வச்சுருக்கலாம். ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் வச்சுருந்தீங்கனாலே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நல்ல 815 கிட்டத்தட்ட 10% அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 900 ரீச் பண்ணும்போது உங்களுக்கு 10% நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதான் ஃபஸ்ட்டு டார்கெட். நீங்கள் இதோட வெளியில் வந்துடுறது பெஸ்ட். ஓகே, ஒரு வேளை அதுக்கு மேலே இதோட மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் செகண்ட் டார்கெட் வரைக்கும் ட்ரை பண்ணலாம், 1046 வரைக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ண போகிறீங்க, செப்பரேட்டாக நான் வச்சுருக்க போகிறேன் ஒரு 1 இயர் ஆர் 2 ஆர் 3 இயர்ஸ்க்கு நீங்கள் 1 இயருக்கு மேலே வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் இப்போ பிக் பண்ணலாம். கரெக்டான ஒரு டைம். எஸ்எல் வந்து நம்ம கம்மியான எஸ்எல்ல கொடுக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்லேருந்து அகைன் மறுபடியும் மேலே போய்கிட்டு இருக்கு. ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோட டார்கெட், அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் வச்சுக்கலாம் 1166. நம்ம நெக்ஸ்ட் பிக் பார்த்துடலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் நாட்கோ ஃபார்மா. ஸோ நாட்கோ ஃபார்மா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இன்னும் நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இன்னும் பிரிண்ட் ஆகலை. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு மண்டே பாருங்கள், மண்டே பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எஸ்எல் வந்து இந்த லோவுக்கு கீழே வச்சுக்கலாம். 1326 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட், அதோட ப்ரீவியஸ் ஹை 1610 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இல்லைனா மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட இதுக்கு மேலே இன்னும் ஒரு நாளைக்கு, ஏன்னா நாட்கோ ஃபார்மா ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5% இல்லை 10% கூட போகலாம். அப்படி மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலேயும் நம்ம வச்சு நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பிக் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ ஆல் டைம் ஹையை பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ கரெக்ஷன் வந்ததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல் வந்து ஒரு 3% வச்சுக்கோங்க. அதாவது 1967க்கு கீழே ஒரு 3% நம்ம எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஐடி செக்டார் இந்த மைனர் கரெக்ஷனில் ரொம்ப விழுகாத ஒரு செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி செக்டாராக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 2-3 இயர்ஸாகவே உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்மில் ரிட்டர்னே கொடுக்கல. ஒரு கரெக்ஷன்லேருந்து இப்போ அதோட ஆல் டைம் ஹைக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் கொடுக்கல. அதனால் இதில் நிறையா இன்வெஸ்டர்ஸ் வெளியில் போகாமல் இன்னும் இருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து கரெக்ட் ஆகலை, கீழே விழுகாமல் இருந்ததுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் இது தான். ஸோ இதில் நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா அந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே, அதாவது 1967-68க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 2240 இதோட டார்கெட்டை ஹிட் ஆனதுக்கப்புறம் வெளில வந்துடலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்.
ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து அதோட ஆல் டைம் ஹை பாருங்கள், கிட்டத்தட்ட 1360 ஒரு 922 வரைக்கும் கீழே விழுந்துருந்துச்சு. இப்போது ஒரு மைல்டான ஒரு ரெக்கவர். ஸோ 985 மேலே இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ என்ட்ரி நம்ம வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் இதோட ஃபஸ்ட் டார்கெட் 1135, 1135 நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. செகண்ட் டார்கெட் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் ஒரு வேளை வாங்குறீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் வச்சுக்கலாம். பட் நம்மளோட ஃபஸ்ட்டு ரீசன் 1 மந்த்துக்கு தான். 1 மந்த்துக்கு இந்த 1135 டார்கெட் ரீச் பண்ணிடும். அதனால தான் நான் உங்களுக்கு டார்கெட்டை வந்து கம்மியாகவே கொடுத்துருக்கேன். மினிமம் 10% கிட்டத்தட்ட இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பிக் பார்த்துடலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, சைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நல்லா, அதாவது போன குவார்ட்டருக்கும் முந்தின குவார்ட்டர் சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் போன குவார்ட்டர்லி வந்து ஒரு மாடரேட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் வந்திருந்தாலும் இந்த ஸ்டாக் ஒரு சூப்பரான ஸ்டாக். அகைன் மறுபடியும் மேலே போகத்தான் போகுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பிக் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக் ஐஆர்எஃப்சி. ஸோ ஐஆர்எஃப்சி வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அதாவது இந்த நெக்லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக ஏறும். ஸோ ஐஆர்எஃப்சி இருக்கட்டும், ஆர்விஎன்எல்லாக இருக்கட்டும். ஸோ ரயில்வே செக்டாரில் இது ரெண்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ். ஸோ இதை நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டார்கெட் வந்து நான் அதோட ஆல் டைம் ஹை தான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு 1 வீக்குக்குள்ளேயே அதோட ஆல் டைம் ஹையை கூட ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எஸ்எல் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இதோட எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா 135 எஸ்எல்லாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ரயில்வே அதாவது ரயில் விகாஸ் நிகாம், ஆர்விஎன்எல். ஸோ ஆர்விஎன்எல் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை 4% மேலே அப்சைடில் போயிருக்கு. ஸோ என்ட்ரி நம்ம பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸும் கொஞ்சம் வெறித்தனமாகவே ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ். இதோட எஸ்எல் வந்து நம்ம 415 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் வந்து அது ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 615, செகண்ட் டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் 615, செகண்ட் டார்கெட் 638. இந்த நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே நீங்கள் ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குறது கால்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பிக் பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் கொச்சின் ஷிப்யார்ட். ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் வந்து ஒரு டபுள் பாட்டம் டெய்லியில் நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வீக்லியில் இந்த டபுள் பாட்டம் நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரி வந்து பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1892 ஃபஸ்ட் டார்கெட். ஸோ செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 2930. இப்போ நான் உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதனால் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுது. என்ன கேட்டால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த நெக்லைன் வந்து ஒருவேளை ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த நெக்லைன் வந்து டச் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் எஸ்எல்ல வந்து கீழே போட்டுக்குருவோம். நம்ம எஸ்எல் வந்து நம்ம 1472 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். கொச்சின் ஷிப்யார்டு சரி, அதாவது டிஃபென்ஸ் செக்டார் சரி, இல்லை ஆர்விஎன்னாலும் எப்படி சொல்கிறது, ரயில்வே செக்டாரும் சரி வெறித்தனமாக ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டாக்குகளை தொடர்ந்து ஹோல்டு பண்ணலாம், தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் செயில்.
ஸோ செயில் வந்து அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ஒரு மைனர் ட்ரெண்ட் ஒன்று ட்ராப் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்டை எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் பாட்டம். இந்த ஒருவேளை எனக்கு இந்த டபுள் பாட்டம் கூட பிரேக் ஆனதுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட அது பிரேக் ஆகலை. அதாவது ஓப்பன் க்ளோஸ் இன்னும் வரல. ரெண்டுமே ஒன்று தான். நான் ரெண்டையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு மைனர் ட்ரெண்டு இந்த ட்ரெண்டு ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகும்போது இந்த ட்ரெண்டும் பிரேக் ஆகும். ஸோ நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன். ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டாக்கை உங்களுக்கு பிக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 148, செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. அதோட ஆல் டைம் ஹை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போ 124 நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 148, ஒரு 24 ரூபா, ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10% பக்கத்தில் நமக்கு இதிலேயே கிடச்சிரும். அதனால் நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ ஒரு ஸ்டாக்கோட ஃபஸ்ட்டு டார்கெட் நமக்கு அச்சீவ் ஆகுதோ அப்போவே நம்ம வெளியில் வந்துடுறது பெஸ்ட். ஒரு ஷார்ட் டேர்முக்காக தான் நம்ம வாங்க போகிறோம்னா தான் நம்ம ஆல் டைம் ஹை வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒன் பிக் பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு மிட் கேப் ஸ்டாக்ஸ்னு பார்த்தோம்னா கேபிடி டெக்னாலஜி. ஸோ இந்த கேபிடி டெக்னாலஜி இந்த ரெசிஸ்டன்ஸை இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1365 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட் டார்கெட் 1620. செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு ஹாரிசான்டல் லைன் ட்ராப் பண்ணி காட்டுறேன். இதை ட்ராப் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே 1805 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ கேபிடி டெக்னாலஜி எனக்கு கேட்டால் அந்த 1805 வரைக்கும் நம்ம தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஆமாம், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த 1220 விட நம்ம இந்த 1805 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இந்த கேபிடி டெக்னாலஜியை ஒரு ஷார்ட் டேர்முக்காக யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். இந்த நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஒன் ஸ்டாக்ஸ் ப்ளூ ஸ்டார். ஸோ ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ், வெறித்தனமாக ஏறும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ரைசிங் வெஜ் சேனல். ஸோ இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்னில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இதோட என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே நான் கொடுத்துருக்கிறது 2400. ஸோ அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு சில நாட்கள் கூட ஆகலாம், இல்லை சீக்கிரமாகவே கூட பீட் பண்ணியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் எஸ்எல்ஆ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு, அதாவது இந்த ரைசிங் வேஜோட டவுன் ட்ரெண்ட் சேனலுக்கு கீழே 1818 எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் 2400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு மந்த்தும் இனிமேல் 1 மந்த் போர்ட்ஃபோலியோ, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ், இல்லை லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இப்படின்ற மாதிரியும் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.